ஹாய் வியூவர்ஸ் வணக்கம். உங்களோட உறவுல பேசாம அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கா? அதாவது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வருதா? இல்ல அன்பு இருக்கு, ஆனா அமைதி இல்ல இந்த ரிலேஷன்ஷிப்ல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு தான் இந்த வீடியோ. அதாவது இன்னைக்கு பௌர்ணமி. ஸோ இந்த நாள்ல உறவுகள ஹீல் செய்றதுக்கு, அதாவது உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான உறவுல விரிசல் இருந்தாலும், அத சரி செய்யக்கூடிய ஒரு சக்தி கொண்ட நாள் தான் இந்த பௌர்ணமி. ஸோ இந்த வீடியோவ முழுசா பாருங்க. ஒரு சிம்பிள் அண்ட் சேஃப் ரிச்சுவல் இதுல நான் சொல்லப் போறேன். ஸோ உங்க உறவுல அமைதிய எப்படி கொண்டு வர்றது அப்படின்றத தெளிவா சொல்லப் போறேன். ஃபர்ஸ்ட்டு பௌர்ணமி அப்டின்னா என்னன்னு பார்க்கலாம். அதாவது பௌர்ணமி அப்படிங்கிறது சந்திரன் முழுமையா இருக்கறனால தான் நம்ம பௌர்ணமி அப்படின்னு சொல்றோம். ஸோ மனம் அதிகமா சென்சிட்டிவா இந்த நாட்கள்ல இருக்கும். உணர்வுகளும் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப டீப்பாவே வெளியில வரும். அதாவது நீங்க சப்ரஸ் பண்ணிய ஒரு எமோஷன்ஸ் எல்லாமே மேல வர ஆரம்பிக்கும். அதனால தான் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, பௌர்ணமி நாட்கள்ல அதிகமா ஃபீல் ஆகும். ஆனா, அதே சமயம் ஹீலிங்க்கும் இதே நாள் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே சக்தி வாய்ந்தது. ஏன் உறவுகள்ல பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் வருது? அதாவது உறவ ஃபர்ஸ்ட்டு கெடுக்கிறது எந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பு இல்லாததோ, இல்ல கமிட்மெண்ட் இல்லாததோலாம் கிடையாது. ஒரு கம்யூனிகேஷன் கேப், ஈகோ இல்லன்னா உங்க மனசுல இருக்க கஷ்டங்கள நீங்க சொல்லாதது. ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான காரணம். இப்போ இந்த பௌர்ணமி நாள்ல இந்த எமோஷனல் பிளாக் எல்லாம் ரிலீஸ் செய்றதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். இப்போ இந்த உறவு அமைதி பரிகாரத்துக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லப் போறேன். ஸோ இது எந்த ஒரு மதத்துக்கும் எதிரானது கிடையாது. இது ஒரு பியூர் இன்டென்ஷன் பேஸ்டு ரிச்சுவல் தான். ஸோ இது எந்த டைம்ல நீங்க செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாலை நேரம் 6:30 டூ 8:30, அதாவது 6:30 டூ 8:30 மணி வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு குளிச்சுட்டு சுத்தமான உடைய நீங்க அணிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, 2 விளக்குகள ஏத்துங்க. அதாவது நீங்களும் உங்க பார்ட்னரும் சேர்ந்து. அடுத்தது ஒரு காகிதத்துல உங்களோட பேரு, பிளஸ் உங்களோட பார்ட்னரோட பேர எழுதிக்கோங்க. அத விளக்கோட அருகில் வச்சுக்கோங்க. இந்த மந்திரத்த 11 முறை சொல்லுங்க. அதாவது ஓம் சக்தி பராசக்தியே நமக அப்படின்னு சொல்லுங்க. அடுத்தது மனதுல மெதுவா இத சொல்லிக்கிட்டே இருக்கணும். என்ன அப்படின்னா, எங்க உறவில் அமைதி, புரிதல், அன்பு நிலைத்திருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, மொத்தம் ஒரு 10 நிமிஷம் வர்ற மாதிரி 11 வாட்டி மெதுவா இத நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் என்னன்னா, முக்கியமா இதோட இன்டென்ஷன் தான் இந்த ரிச்சுவல்ல ரொம்பவே முக்கியம். அதாவது மந்திரம் மட்டும் கிடையாது, விளக்கு மட்டும் கிடையாது. நீங்க எந்த இன்டென்ஷன்ல சொல்லப் போறீங்க? அதாவது ஈகோவோட பண்ணக்கூடாது. ஒருத்தர கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தோட பண்ணக்கூடாது. ஹீலிங்காகவும், பீஸ்க்காகவும், ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் இந்த மைண்ட் செட்ல வச்சு பண்ணா மட்டும் தான் இது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா அமையும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல இந்த விஷயத்த நீங்க பண்ணியே ஆகணும். அதாவது பௌர்ணமி நாள்ல. அடுத்தது பௌர்ணமி நாள்ல நீங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கடுமையா வாக்குவாதத்துல ஈடுபடக்கூடாது. பழைய விஷயங்கள பத்தி கிளறக்கூடாது. அதாவது ஏற்கனவே உங்களுக்குள்ள பிரச்சனை இருந்திருக்கும். அத பத்தி திருப்பி திருப்பி பேசக்கூடாது. கோபத்துல எந்த ஒரு முடிவும் இந்த நாள்ல எடுக்கக்கூடாது. ஸோ, பௌர்ணமி நாள் அப்படிங்கிறது ஒரு டெசிஷன் டே கிடையாது. ஒரு ஹீலிங் டே. ஸோ, உறவு அப்படிங்கிறது பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. பீஸா இருந்தாலே போதும். இந்த பௌர்ணமி உங்க உறவுக்கு ஒரு நியூ பிகினிங்கா இருக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. கமெண்ட்ல நீங்க பீஸ், பாசிட்டிவ் எனர்ஜி ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டும் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்பவே இனிமையா அமையட்டும். நன்றி, வணக்கம்.